கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறதை நினைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். சென்னையில் வேளச்சேரியில் உள்ள ஏலிம் ஏஜி சபை வழங்கும் அனுதினம் மன்னா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அனுதினமும் 5 நிமிடம் உங்களோடு. இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேதவசனம் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களிலே பெற்றிருக்கிறோம். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை மண்பாண்டங்களிலே பெற்றிருக்கிறோம் என்று சொல்லுகிறார். வானத்தின் பூமி உண்டாக்கின சர்வ வல்லவர் மனிதனை மண்ணினாலே தான் படைத்தார். அதனால் இந்த மண்பாண்டத்திலே இயேசுவை நாம் பெற்றிருக்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மண் பாத்திரத்திலே எம்டியாக இருக்கிறது, ஒரு மண் பாத்திரம் காலியாக இருக்கிறது. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா விலையுயர்ந்த வைடூரியம் இருக்கிறது, விலையுயர்ந்த வைடூரியம் இருக்கிறது. ஒரு பக்கம் மண் பாத்திரம் காலியாக இருக்கிறது. இந்த விலையுயர்ந்த வைடூரியம் அந்த மண் பாத்திரத்திற்குள்ளே போகும்போது, உள்ளே வைக்கும்போது அந்த மண் பாத்திரம் விலையேற பெற்றதாக இருக்கிறது. ஆம்பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு சமயம் அந்த இங்கிலாந்து தேசத்தில் இருக்கிற டிஎல் மூடி என்பவர், அவர் செருப்பு தைக்கும் தொழிலாளியாக இருந்தார். செருப்பு தைக்கும் தொழிலாக இருந்த ஒரு சாதாரண மனிதனுக்குள்ளே இயேசு வந்ததினாலே அவர் இங்கிலாந்து தேசத்தையும் அமெரிக்க தேசத்தையும் ஆண்டவர் கலக்கினார். அந்த தேசத்தையே மறுரூபமாக மாற்றினார். அவர் இருந்த காலகட்டத்திலே அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எப்படி ஒரு வைடூரியம் மண் பாத்திரத்துக்குள்ளே போன போது அது விலையுயர்ந்த பாத்திரமாக மாறினது போல டிஎல் மூடியினுடைய உள்ளத்தில் இயேசு வந்தபோது அது விலையுயர்ந்த பாத்திரமாக மாறினது. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு சாதாரணமான மனிதன் சகைவு ஆண்டவர் அந்த எரிகோ வழியாக போய் கொண்டிருந்த நேரத்தில் அவன் போய் இயேசுவை பார்ப்பதற்காக ஒரு மரத்தின் மேலே ஏறினான். சகைவை சீக்கிரமாக இறங்கி வா, என்னை பார்க்கறதுக்காக மரத்து மேலே ஏறி இருக்க, நீ இறங்கி வா, நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் அப்படின்னு சொன்னார். அவன் இறங்கி வந்தான், இயேசுவை அழைத்து கொண்டு போனான். அந்த வீட்டுக்கு கர்த்தர் ரட்சிப்பை தந்தார். அவனுக்கு ஒரு விலை மதிப்பில்லாத ஒரு 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 சந்தோஷத்தை கர்த்தர் அவனுக்கு தந்தார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 4ஆம் அதிகாரத்தில் நான் பார்க்கும்போது 5 புருஷனோடு வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு சகோதரி, அவள் பாவத்தில் இருந்தவள். அவளுக்குள்ளே இயேசு போன போது அவளுக்கு விலையுயர்ந்த மதிப்பையும் அந்த ஊர் ஜனங்கள், அந்த சீகார் என்ற பட்டணத்தில் உள்ள மக்கள் எல்லாரும் மதிக்கத்தக்கதாக, அந்த ஜனங்கள் எல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக அற்புதங்களை செய்யக்கூடிய சூழ்நிலையை அந்த மகள் மூலமாக உருவாக்கி தந்தார். இன்றைக்கு நீங்களும் நானும் ஒரு சாதாரணமான மனிதன், நமக்குள்ளே ஆண்டவர் இயேசு வரும்போது நம்மையும் விலையேற பெற்ற அவர் பாத்திரமாக அவர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உயவனே உயவனே படைப்பின் காரணரே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே, விலையில்லாத பாத்திரம் நான் விரும்புவாரில்லையே, விலையில்லாவும் கிருபையால் உகந்ததாக்கிடுமே, தம்மை போல் தடைகள் யாவும் நீக்கி என்னை தம்மை போல் மாற்றிடுமே, உடைத்து என்னை உந்தனுக்கே உடைமையாக்கிடுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணரே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். பரலோக பிதாவே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலையடைங்க, அவர்கள் தேவைகளை சந்திங்க. ஒரு குறைவில்லாமல் இதுவரைக்கும் நடத்தின கர்த்தர் இனியும் நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். God bless you everybody. Thank you.